ஹலோ, எல்லாரும் கேட்ட அந்த ஆயில் ஸ்கின் கேர் பார்த்துடலாமா? நான் வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸும் அண்ட் வந்து ஒரு மீடியம் ப்ரைஸுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ தாராளமா நீங்க வாங்கி. ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த 4 ஸ்டெப் தான். இது 4மே நான் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டடுமே கூட தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட ஜெல் ஃபேஸ் வாஷ். இது ஆக்னி ஸ்கின் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல சாலிசிலிக் ஆசிட் அண்ட் கிரீன் டீ இருக்கு. நெக்ஸ்ட் பிளம்மோட பிரைட்னிங் சீரம். இதுல வந்து 10% நயசனமைடு இருக்கு. நயசனமைடோட ஒர்க்கே ஆயில நல்லா பிளாக் பண்றது தான். ஸோ இது தாராளமா ஆயிலி ஸ்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்னி ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் த ஆர்டினரி ஸ்மூத் அண்ட் பிரைட் சீரம். இது ஸ்கின்னை நல்லாவே ஸ்மூத் அண்ட் பிரைட் ஆக்கும். இதுல 10% நயசனமைடு இருக்கு அண்ட் 1% ஜிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் பான்ஸோட ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர். இது ஹைரலானிக் ஆசிட் இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு வைட்டமின் ஈவுமே இருக்கு. இது நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபேஸ்ல wrinkle அண்ட் ஃபைன் லைன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர். இது நல்லா ஸ்மூத் அண்ட் பிரைட் லுக்கை கொடுக்கும். ஆயில நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபைனலா டீகன்ஸ்ட்ரக்டரோட SPF. ஸோ இது வந்து நான் கிரீசி அண்ட் ஆயில கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஒயிட் காஸ்ட் இருக்காது. ஜெல் பேஸ் ஃபார்முலா. ஸோ இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு த பெஸ்ட் SPF. நான் கண்ணை மூடிட்டு இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுல SPF 55 4+ இருக்கு. அண்ட் ஃபைனலாக நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் என்னோட ஸ்கின் கேருமே போடுறேன். பிகாஸ் என்னோடதுமே கம்ப்ளீட் ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, நான் எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதையுமே நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய்.